பிரபலங்களோட வீட்டு விசேஷத்துல மாதம்பட்டி ரங்கராஜோட கேட்டரிங் இல்லாம அது ஃபுல்ஃபில் ஆகாதுன்னு சொல்லலாம். சினிமா பிரபலம் தொடங்கி அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள்னு எல்லாரோட வீட்டு விசேஷத்திலையும் மாதம்பட்டி ரங்கராஜோட கேட்டரிங் சர்வீஸ் இல்லாம இருக்காது. அந்த அளவுக்கு இவரோட கேட்டரிங் சர்வீஸ் பிரபலம்னு தான் சொல்லணும். கேட்டரிங் மட்டும் இல்லாம மெஹந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. சினிமா மட்டும் இல்லாம குக் வித் கோமாளி ஷோ மூலமா சின்ன திரையிலையும் அடி எடுத்து வச்சாரு. இந்த அளவுக்கு பிரபலமா இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி சில செய்திகள் பல நாட்களாவே சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி அப்படிங்கிறவங்க கூட கல்யாணமாகி 2 மகன்களும் இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல ரங்கராஜ் ஸ்ருதியை விவாகரத்து பண்ணிட்டு காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்தி ரொம்ப நாளாவே வெளியாகிட்டு இருக்கு. ஜாய் கிறிசல்டாக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாகி அது விவாகரத்தாகி இருக்கு. இந்த நிலையில தான் ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிட்டு இருக்கு. ஜாய் கிறிசல்டா தான் ரங்கராஜ்க்கு பல வருஷமா ஸ்டைலிஸ்டா இருக்காங்க. குக் வித் கோமாளிக்கும் இவங்க தான் காஸ்டியூம் டிசைனரா இருந்திருக்காங்க. அப்படி பழக்கம் ஏற்பட்டு தான் இப்போ கல்யாணம் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உறுதிப்படுத்துற விதமா ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் கூட எடுத்த போட்டோஸை அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்றது, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற விதமா தாலியோட இருக்கிற போட்டோவை ஷேர் பண்றதுன்னு இந்த மாதிரியான போட்டோஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டா அவங்களோட போன் வால்பேப்பர்ல கூட ரங்கராஜ் கூட எடுத்த போட்டோவை தான் வச்சிருக்காங்க. அண்ட் கிறிசல்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸ்ல கூட ஜாய் ரங்கராஜ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் நோட் பண்ண பலருமே அப்ப சோஷியல் மீடியால வர செய்திகள் உண்மைதான் போலயே, ஏன் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்களோட முதல் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டாருன்னு கேள்வி கேட்டுட்டு வந்தாங்க. அதுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமா ரங்கராஜோட மனைவி ஸ்ருதி அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல அவங்களோட 2 பசங்க கூட இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி நான் தான் ரங்கராஜோட மனைவின்னு பதில் அளிச்சிருந்தாங்க. ஜாய் கிறிசல்டாவோட போஸ்ட் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்ருதி நான் தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல சம்பந்தப்பட்ட மாதம்பட்டி ரங்கராஜ் இது எதுக்கும் பதில் சொல்லாம இருந்தாரு. இந்த நிலையில இப்படி வர செய்திகளுக்கெல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் முறையா பதில் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோஷியல் மீடியால வர செய்திகள் எல்லாமே எனக்கு தெரியும். என்னோட வாழ்க்கை தொடர்பான எல்லா கேள்விகளுக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. சில விஷயங்கள் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பானது, அதை பத்தி எல்லாம் நான் ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரம் அவசியம் நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தா அப்போ நானே ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தி பொதுவெளியில பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் உங்களுக்கு விவாகரத்து ஆயிருச்சா, ஜாய் கிறிசல்டா உங்களோட பேரையும் சேர்த்து போஸ்ட் போடுறாங்களே அப்படிங்கிற கேள்விக்கு என்னோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, பர்சனலான விஷயங்களை பத்தி எதுவும் பேச விரும்பல அப்படின்னு மாதம்பட்டி பதில் அளிச்சிருக்காரு. விவாகரத்து ஆயிருச்சா அப்படிங்கிற கேள்விக்கு எங்களோட குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் பதில் அளிச்சிருக்காரு. ஆனா ஜாய் கிறிசல்டா பத்தி கேட்ட கேள்விக்கு பர்சனல் பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னது அவரோட ரசிகர்களை மேலும் குழப்பமடைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும்.